ஹாய் எவ்ரிவன். நவராத்திரினாவே நம்ம தாம்பூலமில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெத்தலை பாக்கு தருவோம். அதோடு சேர்த்து சில கிஃப்ட்ஸ் எல்லாமும் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சில கிஃப்ட்ஸ் ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நவராத்திரி கொலு பொம்மைகள் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கிஃப்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது மஞ்சள் குங்குமம் செட்டு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் சரடு வச்சு ஒரு சுவாமி ஃபோட்டோலாம் வச்சு இந்த மாதிரி ஒரு பேக்கு, இதுவும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ 20 ரூபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு வச்சு ஒரு தட்டு மாதிரி இருக்குது. இதோட விலை 57 ரூபீஸு. இதுவும் நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் காமிக்கிறது எல்லாமே பிலோ 50 இல்லை பிலோ 100. இந்த டப்பா கூட நம்ம பூஜை ரூமில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி கிண்ணங்கள் 2, அதுக்கு கீழே தட்டு, பார்க்க வெள்ளி தட்டு மாதிரி இருந்தது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸு. இதுவும் பார்க்க அழகாக இருந்தது, இதுவும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது வெள்ளி கிண்ணம் மாதிரியே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளி குங்கும சிமிழ் மாதிரி இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 30 ரூபீஸ் தான், ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ்லேயே நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தது. இது 50 ரூபீஸ் தான். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இதுவும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, உள்ளே நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு மாதிரி இருக்குது, அடியில் ஒரு ஸ்டாண்ட் ஆட்டம் இருக்குது. ஆனால் இது வந்து 135 ரூபீஸ் சொன்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதுலேயும் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு, இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. விலையும் 63 ரூபீஸ் தான் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரில் மாட்டிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ராப் உள்ள கொடுத்துருந்தாங்க. நிறைய இந்த மாதிரி பேக்ஸ் இருந்தது, இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி அழகழகான அட்ராக்டிவ் கலர்ஸில் இருந்தது. இதோட விலை எல்லாமே 100 ரூபீஸ்க்குள்ளே தான், 60, 70 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இது வந்து ஜூட் பேக்கு, இதுவும் 70 ரூபீஸ் தான். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், நிறைய கலர்ஸில் இருந்தது. இது ரொம்ப வர்த்தான கிஃப்ட் தான். இந்த மாதிரி நிறைய பவுச்சஸ், நிறைய கேரி பேக்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் பவுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இது வந்து ஒரு பேக்கு. இது வந்து 40 ரூபீஸ்க்குள்ளே தான். இது வந்து நம்ம நல்லா பிரித்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஒரு பேக் சைஸுக்கு வருது. ஸோ நம்ம பவுச் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கிராண்டாக நிறையா ஒர்க் பண்ணது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பவுச்சு. இது எல்லாமே 100 ரூபீஸ்க்குள்ளே தான். இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட பேக்கும் உங்களுக்கு 100 ரூபீஸ்க்குள்ளே தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிலிகான் பர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி பட்டா கூட உள்ளே நம்ம எந்த வச்சுருந்தாலும் நனையாமல் இருக்கும். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீப்பு, இந்த மாதிரி யூஸ்வலாக கொடுக்குற ஐட்டம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட்டில் சுவாமி படம் போட்டு சரடு, மஞ்சள் குங்குமம், சீப்பு வச்சு இருந்தது, அதுவும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேம்பு பேஸ்கெட்ஸ் இருந்தது. அதோட ப்ரைஸ் எல்லாமே 200லேருந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் தான். இது வந்து ட்ரே மாதிரி மாடல், ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப ஹெவி வெயிட் வைக்க முடியாது இதில். பட் இதெல்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நீங்கள் இதுவும் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கோல்டன் கலர், சில்வர் கலர் அதை மாதிரி இருந்தது. சின்னது பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்க்குள்ளே இருந்தது. இப்போ இது வந்து நல்ல வர்த்தான இது நம்ம கொடுக்கறதுக்கு, ஏன்னா இதை எதாவது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதோட மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்குது. சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதுவும் நம்ம கிஃப்டாக வச்சு கொடுக்கலாம், ரொம்ப வர்த்தான கிஃப்டாக இருக்கும். நிறைய பவுச்சஸ், பர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கூடி பேக்ஸ், இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாமே பிலோ 50, பிலோ 100 ரேஞ்ச் தான். இதெல்லாமும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சுவாமி படம் போட்டிருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 22 ரூபீஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அழகான ட்ரேஸு, சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 17 ரூபீஸ். இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தான். இதில் மீடியம் சைஸ் பிளேட்ஸு அந்த மாதிரி கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து டபுள் டேப் பின்னாடி ஒட்டியிருக்கு, நம்ம எங்கே வேணாலும் இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். 10 ரூபீஸ் தான், மல்டி கலரில் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் கிஃப்ட் பண்ணலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங், அதில் வந்து சுவாமி படம் போட்டிருக்கு. இதெல்லாமும் பிலோ 40. இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி படம் வச்சு ஒரு ஷோ பீஸ் மாதிரி, இதுவும் 40 ருபீஸ்க்குள்ளே தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. சாய்பாபா, வெங்கடாஜலபதி, கிருஷ்ணர் அப்படி இருந்தது. ரொம்ப வர்த்தான ஒரு கிஃப்டாக தோணித்து எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. நார்மலாக கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் செட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம், அது வந்து உங்களுக்கு 30 ருபீஸ்க்குள்ளே தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பசங்களுக்கெலாம் வந்து பென்சில், ரப்பர் ஷார்ப்னர் வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு செட்டு, இதெல்லாமும் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வால் ஹேங்கிங், இது பார்க்குறது எல்லாமே 100 ருபீஸ்க்கு கீழே. இது ஒரு மொபைல் பவுச்சு, இது 50 ருபீஸ் தான். இது ரொம்ப க்யூட்டான கிஃப்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸு, பவுச்சு, பசங்களுக்கெலாம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி பவுச்சு எல்லாமே இருக்குது. இதெல்லாமும் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற ஐட்டம் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குது. இந்த பேஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிலோ 20, ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன லைட் வெயிட் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மஞ்சள் குங்குமம், சீப்பு எல்லாமே நம்ம நார்மலாக கொடுக்கறது தான். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தரலாம். இது வந்து 40-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது தவிர ஏகப்பட்ட பிளாஸ்டிக் ட்ரேஸு, பேஸ்கெட்ஸு, அதே மாதிரி பேம்பூ பேஸ்கெட்ஸ், இது எல்லாமே நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். நம்மளோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாமும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மிஸ்ஸஸ் இந்து பாலா அப்படிங்கிறவங்க நவராத்திரி கிஃப்ட்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தோரணம், இதோட விலை பார்த்திங்கன்னா பேர் வந்து 100 ருபீஸ். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸோட விலை பார்த்திங்கன்னா 400, 500 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த கலசத்தோட விலை பார்த்திங்கன்னா 600 ருபீஸ். இந்த மாதிரி ரங்கோலி டைப்லாம் வந்து 100, 150 அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. இந்த மாதிரி விளக்கெல்லாம் பேர் 30 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி தட்டுகள்லாம் வந்து நவராத்திரிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கல்யாணம் அந்த மாதிரி சீருக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தட்டுகள் வைக்கணுன்னாலும் இவங்க பண்ணி தருவாங்க. நீங்கள் மடிப்பாக்கம், நங்கநல்லூர் ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் அண்ட் நவராத்திரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி வகைகள் கூட நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். துளசி செடி, நந்தியாவட்டை, செம்பருத்தி செடி, அதே மாதிரி எக்ஸோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான இட்லி பூ சொல்லுவோம் இல்லையா, அதோட ஷார்ட் வெரைட்டி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ், 40 ருபீஸில் கிடைக்கும். இதையும் கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த நவராத்திரி தாம்பூலம் கிஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.